எல்லாருக்கும் வணக்கம். நீரின்றி அமையா இதே உலகுதான் கச்சா எண்ணெய் இன்றியும் அமையாது. கச்சா எண்ணெய் ஏன் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது? ஏனெனில் சர்வதேச வர்த்தகம் கச்சா எண்ணெயை கொண்டுதான் இயங்குகிறது. பொருளாதார வல்லமை கொண்டவையாக இருக்கும் நாடுகள் எல்லாம் பெரும்பாலும் எண்ணெய் வளம் மிக்க நாடுகளாகத்தான் இருக்கின்றன. இன்னைக்கு நிகழ்ச்சியில் எண்ணெய் அரசியல் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பூமியில் இருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு பல்வேறு விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பெட்ரோலியம், எரிவாயு, விமான எரிபொருள், மண்ணெண்ணெய், பாராஃபின், பெட்ரோ ரசாயன பொருட்கள் என பல்வேறு வடிவங்களை எடுக்கிறது கச்சா எண்ணெய். காலம் காலமாக எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கும் எண்ணெய் வாங்கும் நுகர்வு நாடுகளுக்குமான உறவை நிர்ணயிக்கும் சக்தியாக கச்சா எண்ணெய் இருக்கிறது. உலகில் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முன்னணியில் இருப்பது அமெரிக்கா. அடுத்து சவுதி அரேபியா, ரஷ்யா, கனடா, ஈரான், ஈராக் போன்ற நாடுகளும் கச்சா எண்ணெய் உற்பத்தியில் அடுத்தடுத்து இருக்கின்றன. எண்ணெய் உற்பத்தியில் 12 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு ஒன்றும் இருக்கிறது. இதற்கு ஒபேக் என்று பெயர். அல்ஜீரியா, காங்கோ, ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட 12 நாடுகள் இந்த அமைப்பில் உள்ளன. 2023 நிலவரப்படி அமெரிக்கா நாளொன்றுக்கு 21.91 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. அமெரிக்காவிலேயே டெக்சாஸ் மாகாணம் அதிக அளவில் எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. உற்பத்தியைப் போலவே பெட்ரோலிய பொருட்களை அதிக அளவு பயன்படுத்தும் நாடாகவும் அமெரிக்கா இருக்கிறது. அந்நாடு நாளொன்றுக்கு 20.5 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு பெட்ரோலிய பொருட்களை பயன்படுத்துகிறது. இதனால் என்னதான் அமெரிக்கா அதிக அளவு எண்ணெய் உற்பத்தி செய்தாலும் உள்நாட்டு தேவைகளுக்காக பிற நாடுகளிடம் இருந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தில் உள்ள சவுதி அரேபியா இயற்கை எரிவாயு திரவங்கள் உட்பட நாளொன்றுக்கு 11.13 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. மூன்றாவது இடத்தில் உள்ள ரஷ்யா நாளொன்றுக்கு 10.75 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் உற்பத்தி செய்கிறது. நாடுகளுக்கு இடையேயான உறவுகளில் கச்சா எண்ணெயின் பங்கு மிகவும் முக்கியமானது. காலம் காலமாக எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கும் எண்ணெய் வாங்கும் நுகர்வு நாடுகளுக்குமான உறவை நிர்ணயிக்கும் சக்தியாக கச்சா எண்ணெய் இருக்கிறது. அதேபோல் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் விரிசல் ஏற்படும் போதும் கச்சா எண்ணெய் வர்த்தகமே முதலில் பாதிக்கும். 1980களில் ஈரான் ஈராக் இடையேயான போர் ஆகட்டும், நைஜீரியாவின் உள்நாட்டு கிளர்ச்சி ஆகட்டும், தற்போது உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போராகட்டும், ஒவ்வொரு போரும் சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவே இருந்திருக்கின்றன. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரை காரணம் காட்டி பொருளாதார புயலையும் கிளப்பினார் ட்ரம்ப் அவர்கள். ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரியை விதிக்கும் மசோதா ஏப்ரல் 2025 அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. குடியரசுக் கட்சி தலைவர் லிண்ட்சே கிரஹாம் இந்த மசோதாவை முன்வைத்தார். இது ஒரு தொடக்க புள்ளிதான். இதன் நீட்சியாகத்தான் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் இந்தியாவுக்கு கூடுதலாக 25% வரியை விதித்து அறிவிப்பை வெளியிட்டார் ட்ரம்ப் அவர்கள். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலை கண்டித்து அந்நாட்டிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய கடந்த 2022 மார்ச் மாதத்தில் அமெரிக்கா தடை விதித்தது. இதையடுத்து ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்தது.
அமெரிக்கா போலவே கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்தன. அமெரிக்காவில் நடந்த தேர்தல் பிரச்சாரங்களின் போது திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதிபரானால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதாக அறிவித்திருந்தார் திரு ட்ரம்ப் அவர்கள். அதிபரானதும் போர் நிறுத்தத்திற்கு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தினார். ஆனால் போர் நின்றபாடில்லை. அவர் அரங்கேற்றிய அதிரடிகளில் மற்றொன்று ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எனப்படும் பதில் வரி. அமெரிக்க பொருட்களுக்கு மற்ற நாடுகள் எந்த அளவு வரி விதிக்கின்றனவோ அதே அளவு வரி அந்த நாடுகளின் பொருட்களுக்கும் விதிக்கப்படும் என்றார் ட்ரம்ப். இது அந்தந்த நாடுகளுடனான வரி பேரத்திற்கு வழிவகுத்தது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளால் இறக்குமதி வரி விகிதங்களை மாற்றியது அமெரிக்கா. இதில் என்ன சிக்கல் என்றால், உக்ரைன் மீது போர் நடத்தி வரும் ரஷ்யாவுக்கு எண்ணெய் வர்த்தகம்தான் மிகப்பெரிய வருவாய் ஆதாரமாக இருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து நாளொன்றுக்கு சுமார் 20 லட்சம் பேரல்கள் அளவுக்கு கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்கிறது. இதனை சுத்திகரித்து டீசல் மற்றும் ஜெட் எரிபொருளாக ஐரோப்பிய வாடிக்கையாளர்களுக்கு இந்தியா விற்பனை செய்கிறது. எனவே அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை அந்த நாட்டு குடிமக்களுக்குமே பிரச்சனைதான். கடந்த ஆண்டில் மட்டும் $87 பில்லியன் அளவுக்கு இந்திய பொருட்களை அமெரிக்கர்கள் வாங்கியுள்ள நிலையில் இனி அவர்கள் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு கூடுதல் விலை தர வேண்டி இருக்கும். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா மட்டும்தான் எண்ணெய் வாங்குகிறதா? இந்த கேள்விக்கு பதில் இல்லை. சீனாவும் வாங்குகிறது. ரஷ்யாவின் 70% எண்ணெயை இந்தியாவும் சீனாவும் வாங்குகின்றன. ஆனால் சீனாவை விட்டுவிட்டு இந்தியாவை மட்டும் குறிவைத்தார் திரு ட்ரம்ப் அவர்கள். ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை என சீனாவும் திட்டவட்டமாக தெரிவித்தது. சீன மக்களின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வது அரசின் கடமை என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஆயினும் சீனாவிற்கு கடுமை காட்டாத அமெரிக்கா வரி அவகாசத்தை நீட்டித்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த போக்கால் ஜவுளி, ஈரால், விலை மதிப்புமிக்க கற்கள், ஆபரணங்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் ஏற்றுமதி வர்த்தகம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கடுமையான எதிர்வினை ஆற்றினார். முதல் முறை அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருந்த சமயத்தில் 2018ஆம் ஆண்டில் ஈரான் மற்றும் வெனிசுலாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்தியாவை வலியுறுத்தினார். அந்த சமயத்தில் அதனை இந்தியா ஏற்றது. ஆனால் இப்போது அதை ஏற்கவில்லை. ரஷ்யா உடனான இந்தியாவின் உறவு அத்தனை எளிதானதல்ல. சர்வதேச அளவில் ரஷ்யா இந்தியாவின் முக்கிய பார்ட்னராகவும் அரசியல் ஆதரவாளராகவும் திகழ்கிறது. இந்த காரணங்களை முன்வைத்துத்தான் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தவிர்ப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை என்றே சர்வதேச பார்வையாளர்கள் கருதுகின்றனர். நீண்ட நெடிய காலமாக இந்தியா ரஷ்யா உறவு பலமான ஒன்று என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதன் மூலமாக உக்ரைன் மீதான தாக்குதலுக்கு மறைமுகமாக இந்தியா உதவி செய்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் யுரேனியம் உள்ளிட்டவற்றை ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்காவே வாங்கி கொண்டுதான் இருக்கிறது என்று அரசியல் பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் இந்தியாவிற்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் பிரிட்டன் உள்ளிட்ட பிற நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் விரிவடைந்தது. 2018ற்கு பிறகு முதல் முறையாக சீனா சென்ற பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீனா இந்தியா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் 2020ஆம் ஆண்டில் எல்லை பிரச்சனையால் சிக்கலில் இருந்த நிலையில் பிரதமரின் வருகையை சீனா வரவேற்றுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பிறகு நடைபெற்ற இந்த பயணம் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது.
2024 அக்டோபரில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டின் ஒரு பகுதியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை பிரதமர் மோடி சந்தித்திருந்தார். ட்ரம்பின் வரி நடவடிக்கைகள் பல நாடுகளை அதிருப்தி அடைய வைத்திருக்கும் நிலையில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றிணையும் நாடுகளுக்கு கூடுதலாக 10% வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்க அதிபரின் வரி விதிப்புகளால் அதிருப்தி அடைந்துள்ள நாடுகள் ஒருபுறம் எனில், உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்காக அந்நாட்டின் மீது அமெரிக்கா எடுக்கும் நடவடிக்கைகள் ட்ரம்புக்கும் பாதிப்புதான் என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். ரஷ்யாவுக்கு எதிரான ட்ரம்பின் நடவடிக்கைகளால் உக்ரைன் மீதான தாக்குதலை அந்நாடு நிறுத்திக் கொள்ளுமா என்றால் அதற்கான வாய்ப்பில்லை என்கிறார் ரஷ்யாவுக்கான அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை ஆய்வாளர் யூஜின் ரூமர் அவர்கள். இந்தியாவும் சீனாவும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் நிச்சயம் அது ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அது போன்ற நிகழ்வு நிகழ வாய்ப்பே இல்லை என்கிறார் யூஜின் ரூமர். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதில்லை என்று சீனாவும் திட்டவட்டமாக தெரிவித்தது. இந்தியா மற்றும் பிரேசில் நாடுகள்தான் தற்போதைக்கு அமெரிக்காவின் அதிக வரி விதிப்புக்கு உள்ளாகி உள்ளன. இந்நிலையில் பிரேசில் அதிபர் லூயிஸ் இனான்சியோ லூவா டா சில்வா உடனும் பிரதமர் மோடி தொலைபேசி மூலம் பேசினார். பிரிக்ஸ் அமைப்பை உருவாக்கிய நாடுகளான இந்தியாவும் பிரேசிலும் அமெரிக்காவின் கூடுதல் வரிகளால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மீது ஏற்கனவே கடுமை காட்டி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளை குறிவைக்கிறது. இந்த முறை அமெரிக்க அதிபரின் வர்த்தக பேரத்திற்கு மிரட்டலுக்கு இந்தியா பதிலடி தருவதில் உறுதி காட்டியது. எண்ணெய் என்ற மைய புள்ளியை கொண்டு சுழலும் இந்த சர்ச்சைகள் சர்வதேச அரசியலையும் நாடுகளின் வர்த்தக உறவுகளையும் வெவ்வேறு புள்ளிகளில் இணைக்கவும் பகிரவும் செய்ய போகின்றன என்பதில் எந்த ஐயமும் இல்லை. எண்ணெய் அரசியல் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த காணொளியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.